அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வரலாற்று தொடர். அபி தாலிப் கணவாயில் சமூக கஷ்டங்கள் செய்யப்பட்ட பொழுது அவர்களது உடலில் ஏற்படுத்தியிருந்த பலகீனங்கள் இதனுடனே தொடர்ந்து கொண்டே இருந்தன. இதன் காரணமாக வீட்டு வேலைகளுடன் மிகவும் களைப்படைய ஆரம்பித்தார்கள். ஒரு போரின் பொழுது அதிகமான செல்வங்களும் போர் பொருட்களும் கைதிகளாக ஆண்களும் பெண்களும் முஸ்லிம்கள் வசமாகின. அப்பொழுது தனது துணைவியான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஃபாத்திமா அவர்களே, வீட்டு வேலைகளின் நிமித்தம் நீங்கள் அதிக களைப்படைந்து விடுகின்ற காரணத்தால் உங்கள் தந்தையிடம் சென்று கைதிகளாக பிடிக்கப்பட்டு வந்துள்ளவர்கள் உங்களுக்கென ஒரு வேலைக்காரியை தருமாறு கேளுங்களேன் என்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆலோசனையை கேட்ட பின் நேராக தனது தந்தையை தேடிச் சென்று வீட்டுக்கு சென்றார்கள். இவர்கள் தேடிச் சென்ற நேரத்தில் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இல்லாத காரணத்தால் தான் வந்த நோக்கத்தை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தெரிவித்து விடுமாறு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் தெரிவித்துவிட்டு வந்து விடுகின்றார்கள். அன்றைய இரவு தூங்கச் செல்வதற்கு சற்று முன்னால் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகளாரை தேடி மகளின் வீட்டிற்கு வருகின்றார்கள். அப்பொழுது, மகளே, ஒரு அடிமை பெண்ணை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு தரட்டுமா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ்வை புகழ்ந்து கூற கூடிய சில வசனங்களை தனது மகளாருக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். மகளே, நான் சொல்லித்தரக்கூடிய இந்த வசனங்கள் ஒரு வேலைக்காரியை விட சிறந்தது. நீங்கள் 33 தடவை சுப்ஹானல்லாஹ் என்றும் 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்றும் இன்னும் 34 முறை அல்லாஹு அக்பர் என்றும் கூறுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது வாழ்நாளை இறையச்சத்துடன் இறைவனுக்கு உகந்த நல்லடியார்களின் வாழ்வினை வாழ்ந்தார்கள். எப்பொழுதும் அவர்கள் பொறுமையுடையவராகவும் படைத்தவனுக்கு நன்றியுடைய நல்லடியாராகவும் வாழ்ந்து காட்டினார்கள். எத்தகைய கஷ்டமான சூழ்நிலையிலும் கூட எந்த முணுமுணுப்பும் காட்டாதவர்களாக இருந்தார்கள். இந்த உலகமும் அதன் அலங்காரமும் எந்த வகையிலும் அவரது வாழ்வை திசை மாற்றிவிடவில்லை. அவரது முழு வாழ்க்கையையும் இஸ்லாத்திற்கு சேவை செய்வதற்காகவும் இறைவழியில் போராடக்கூடிய முஜாஹிதுகளுக்கு பணிவிடை செய்வதற்குமாகவே அர்ப்பணிக்கப்பட்டதாக இருந்தது. போர் முனைகளில் காயம்பட்டவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய தாதியாக முன்னிலையில் நின்றார்கள். உஹது போர்க்களத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது தந்தையாரான இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காயம்பட்ட பொழுது தனது படுக்கை விரிப்பை தீயில் கருக்கி அந்த சாம்பலை கொண்டு மடை திறந்த வெள்ளம் போல் பாய்ந்து கொண்டிருந்த இரத்த ஒழுங்கை நிறுத்த உதவினார்கள். சஹீஹ் புகாரியில் காண கிடக்கின்றதொரு நபி ஒளியில், இந்த உலக வாழ்வில் உங்களது அதிகமான விருப்பத்திற்குரியவர் யார் என இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்ட பொழுது தனது இளைய மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது பெயரையே மொழிந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது தந்தையை போன்றே குணநல அம்சங்களை பெற்றவர்களாக இருந்தார்கள் என்றார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற உருவ அமைப்பில் அல்ல, மாறாக அவர்களது பேச்சு, நடைபாவனை, உட்கார்வது, நிற்பது மற்றும் நடப்பது ஆகிய அனைத்தும் சுருங்க சொன்னால் அவர்களது மொத்த பண்பு நலன்களையும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றே இருந்தது. தனது மகளாரை சந்திக்க செல்லும் நேரமெல்லாம் தனது தந்தையார் அவர்களை மனதார வரவேற்று அவர்களை அணைத்து உச்சி முகர்ந்து முத்தமிட்டு வரவேற்கக்கூடியவர்களாகவும் மரியாதை செய்யக்கூடியவர்களாகவும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திகழ்ந்தார்கள். இருவரும் மிக நெருக்கமான பாசப்பிணைப்புடன் இருந்தார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திக்க செல்லும் போதெல்லாம் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருந்து தனது மகளை ஆசையோடு வரவேற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செல்லும் இடமெல்லாம் தனது பண்பு முத்திரைகளை பிறரது மனங்களில் பதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பாதிக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதித்தது, கவலையடை செய்தது. இன்னும் செல்ல மகளை சந்தோஷப்படுத்தக்கூடிய அனைத்தும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சந்தோஷமடைய